السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. وقال أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. قال نبينا صلى الله عليه وسلم الصوم لي وأنا أجز به من لم يدع قول الزور بل عمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் கடமையான மிகவும் முக்கியமான சில கடமைகளில் ஒன்றான ஜும்மா தொழுகையை நாம் சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம்மோர்கள் மீதும் நமது தாய் தந்தவர்கள் மீதும் நம் முன்னோர்கள் மீதும் இன்னும் இந்த உலக மக்கள் முஸ்லிம்கள் முஃமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தனது திருமறையில் கூறும் பொழுது இந்த இன்னும் சில தினங்களில் நாம் நோன்பை எதிர்நோக்கி இருப்பதால் அல்லாஹ் நம்மவர்களுக்கு மட்டும்தான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறானா, இதற்கு முந்தின சமுதாயத்திற்கு இல்லாத ஒரு சிறப்பை நம்மளுக்கு மட்டும் இந்த நோன்பு தந்திருக்கிறானா, இல்லை ஒரு கடினமான ஒரு செயலை நம்மளுக்கு தந்திருக்கிறானா என்று நாம் எண்ணி பார்த்தோமேயானால் நிச்சயமாக நம்மோர்களுக்கு மட்டும் இல்லை. அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லும் பொழுது யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமு சியாமு, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களில் முன்னோர்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே ஒரு ஜெனரேஷன், அவர்களுக்கு எவ்வாறு கடமையாக்கினோமோ அவ்வாறு தான் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யல, புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம தரல. முந்தின சமுதாயத்திற்கு நாம் கொடுத்துருந்தோம். இன்னும் சொல்ல போனா முந்தின சமுதாயத்துக்கு கடுமையா கொடுத்துருக்கான்ல. எப்படின்னு கேட்டா, நோன்பு வச்சா அவங்க பேசவே கூடாது. உங்களுக்கு தான் தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஃபைம்மா தர இன்ன மினல் பஷர் யஹதன், நீ யாராவது ஒரு மனிதர்களை கண்டால் ஃபகூலி, நீ சொல்லு, இன்னி நதர்து லிர் ரஹ்மானி சௌமன், நான் இன்றைய தினம் இறைவனுக்காக நோன்பு நோற்றிருக்கின்றேன். ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, எனவே நான் பேச மாட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தின சமுதாயத்துக்கு நோன்பு வைத்து கொண்டால் பேசக்கூடாதுன்னு கொடுத்துருந்தான். ஆனால் நம்மளுக்கு அப்படியா? நம்மளுக்கு அந்த சட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டான். நம்மளுக்கு இப்போ எப்படின்னு கேட்டால் நோன்பு வைக்கலாம், இல்லை பேசலாம். ஆனால் என்ன, ஃபித்னா ஃபசாது பேசக்கூடாது. அடுத்தவர்களை பற்றி ஃபித்னா ஃபசாது பேசுகிறத தான் அல்லாஹ் வந்து வன்மையாக கண்டிக்கிறான்.
எப்பயுமே பேசக்கூடாது. அதே நேரத்தில் அந்த நோன்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சுத்தமாக அதன் பக்கமே நெருக்கக்கூடாது. அப்போ சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, குத்திபா அலைக்கும் சியாமு, இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்கள் முன்னோர்களுக்கு எப்படி நாம் கடமையாக்கினோமோ அவ்வாறு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. எதுக்கு இந்த நோன்பு? நீங்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் நோன்பு பிடிக்கிறோம், எல்லாரும் ஐவேல அல்லாஹ் ஒரு நிமிஷம் விடாமல் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தொழுகிறோம், அதனால் அல்லாஹ்வுடைய ஒரு கிரேட் ஏதாவது கூடிற போதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது இல்லை. நீங்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து நம்ம இனிமேல் அல்லாஹ் தொழுவ போகிறது இல்லை, அல்லாஹ்வுக்கு நோன்பு பிடிக்க போகிறது இல்லை அப்படின்னு இந்த உலக மக்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து எண்ணி அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டாலும் அல்லாஹ்வுடைய ஒரு தரம் குறைஞ்சிட போகுதா? நிச்சயம் கிடையாது. இது மனித குலத்துக்கு ஒரு நல்லதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் இதை ஏற்படுத்தியிருக்கிறான். ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு இறையச்சம் உண்டாகட்டும். உங்களுடைய இறையச்சம், அல்லாஹ் மீது ஒரு இறையச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், ஃப்ராடு பண்ண மாட்டான், பித்தலாட்டம் பண்ண மாட்டான், வாக்குறுதியை கரெக்டாக நிறைவேற்றுவான். இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டிதான் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு இறைவன் மீது ஒரு இறையச்சம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் உன் மீது கடமையாக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான் ஐயாம மஅதுதாத், இந்த நோன்புங்கிறது சில எண்ணப்பட்ட சில நாட்கள் தான், சில மாதங்கள், சில மாதங்கள் கூட இல்லை, நாட்கள், ஒரு மாதம் தான். ஃபமன் கான மின்கும் மரீலன், எவன் ஒரு இந்த மாதத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தானோ, அவ் அலா சஃபரின், அல்லது பிரயாணத்தில் இருந்தானோ, ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவன் வேறொரு நாளை தேர்ந்தெடுத்து நோன்பு நோற்று கொள்ளட்டும். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், அப்படி உங்களால் பிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு நோன்பு விட்டதுக்காக வேண்டி ஒரு ஏழைக்கு என்ன செய்யண்டா முழு நேர உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். ஃபமன் தத்தவ்வா ஹைரன் ஃபஹுவ ஹைருல் லஹு, ஆனால் நீங்கள் நோன்பு நோற்பது தான் உங்களுக்கு சிறந்தது, அதோடைய நோன்புடைய பலன் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, உணவளிக்கிறத தேர்ந்தெடுக்க மாட்டீங்க, நீங்கள் நோன்பு நோக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறான் ஷஹரு ரமலான் அல்லதி, இந்த மாதம், இந்த ஷஹர், இந்த நோன்புடைய மாதம் இருக்கிறதே, இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உன்சில ஃபீஹில் குர்ஆனு, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ஹுதல் லின்னாசி, மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ஒ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், உண்மை எது பொய் எது என்று சொல்லி பிரிந்து ஆய்வு பண்ணக்கூடிய அந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்ட மாதம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர பல்யசும், எவர் இந்த நோன்புடைய மாதத்தை அடைந்து விட்டாரோ அவர் நோன்பு நோட்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அல்லாஹ். அதே நேரத்தில் இந்த நோன்பு நிரந்தரமாக சில பேர் விதிவிலக்கு பெறுவாங்க, இல்லை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தற்காலிகமாக விதிவிலக்கு பெறாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, பயணத்தில் இருந்தாலோ இல்லது பெண்கள் மாதவிடாய் நேரம், கர்ப்பிணி பெண்கள் அவங்க நினைப்பாங்க சரி நம்ம இந்த மாதத்தில் நோன்பு வச்சோம்னா நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாலோ அவங்களுக்கு தற்சமயமாக விதிவிலக்கு, ஆனால் அவங்க நோன்பை திரும்ப பிடிக்கணும், ஆனால் அவங்களுக்கு தற்சமயமாக விதிவிலக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். அதே நேரத்தில் இந்த வயதானவர்கள் இருக்காங்கல்ல, வயதானவர்கள், சுகர் பேஷண்ட்டு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க பிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் தள்ளாத வயதாளிகள்லாம் அவங்க என்ன செய்ய முடியாது, நோன்பு பிடிச்சாங்கன்னா அடுத்த வருஷம் இதை விட மோசமாக போவாங்க, அதில் இன்னும் அவங்க ரொம்ப பலகீனப்பட்டும் போவாங்க. அவங்களுக்கு தான் என்ன செய்யணும், ஒரு நாளுடைய முழு உணவும் ஏழைக்கு நிச்சயமாக அவங்க வழங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ ஒரு மனுஷனால் அந்த உணவும் கொடுக்க முடியலை, ஏழ்மைப்பட்டவங்களும் இருப்பாங்க, அவங்க என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடிக்கிற வேண்டியதான். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, எந்த ஒரு ஆத்மாவை நாம் என்ன செய்கிறது கிடையாது, வரம் மீறின சோதனை கிடையாது. அவன் தந்தாத்தனை கொடுப்பீங்க, அவன் தரலேண்டா எங்கேருந்து கொடுப்பீங்க, கடனை வாங்கி அல்லாஹ் கொடுக்க சொன்னால் அப்படி இல்லை. உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், சொல்ல வேணும், அல்லாஹ் வேற அளவு கொடுக்க வேண்டியது இல்லையா, அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடிக்கிற வேண்டியது. சரி, எவன் ஒருத்தன் வேணும்னு நோன்பை முறிக்கிறான், இப்போ உதாரணத்துக்கு 3 விஷயம் என்ன செய்ய நோன்பை முறிச்சிடும். என்ன 3 விஷயம்? சாப்பிட்றது,
குடிக்கிறது, மனைவியோட உடலுறவு கொள்வது, இந்த 3 விஷயங்கள் வந்து கட்டாயம் என்ன செய்யும், நோன்பை முறிச்சிடும். ஒருத்தன் வேணுக்குன்னு முறிச்சான், அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தா, ஒரு நோன்பை விட்டால் 2 மாதம் கண்டினியூவாக நோன்பு பிடிக்கணும். மார்க்கத்துடைய சட்டம், ஒரு நோன்பை வேணுக்குன்னு சொல்லி முறிச்சான்னு சொன்னால் அவன் கட்டாயம் வந்து என்ன செய்யணும், 2 மாதம் தொடர்ந்து நோன்பு முறிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் விளைவிக்கணும். இந்த நோன்புடைய நேரம் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. எப்படின்னு கேட்டால், நோன்புடைய நேரம் வந்து ஸ்டார்டிங் டைம் வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நோன்பை வச்சிடணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பரவலாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நோன்புடைய நேரம்ங்கிறது வந்து எப்போ ஃபஜர் ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சாப்பிடலாம், உண்ணலாம், பருகலாம். சில பேர் என்ன செய்வாங்க, நான் வந்து 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் நியத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு ஃபஜருடைய டக்கம் இருந்தாலும் சாப்பிட போகிறதில்ல, தண்ணி தவிக்கும், குடிக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை, அந்த டைம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், இப்போ லொஹர் தொழுவ வர்றீங்க, லொஹருடைய வக்து வந்தால் தான் உங்களுக்கு லொஹர் தொழுவ கடமை. அதுக்காக நீங்கள் 11 மணிக்கு நான் லொஹர் தொழுதுட்டு போகணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த டைம் வர்ற வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் நீயத்தை வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. அந்த டைம் வரும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், நான் யா அல்லாஹ் நான் உனக்கு நோன்பு வைக்கிறேங்கிற அப்போ நீயத்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் நீயத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த நோன்பை வந்து நம்ம வந்து அந்த ஃபினிஷிங் பண்ணுற நேரம் வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா, லேட் பண்ணுறது. நீ என்ன சொல்கிறது, நான் இன்னும் 10 நிமிஷம் கூட இருப்பேன், நீ வந்து 6:30 நீ வந்து 9:30 ஓப்பன் பண்ண முடிக்க சொல்கிறா, என்னால் 9:35 வரைக்கும் இருக்கும். அது வந்து திமுறை காட்டுறது. அப்படி இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யஸாலு நாஸ பி ஹைரின் மா அஜ்ஜல் ஃபித்ர. நோன்பு திறப்பதை எவன் வந்து வேகமாக முந்தி கொள்கிறானோ அதுதான் அவனுக்கு சிறந்தது, அவன் சிறப்புக்குரியதில் தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம், நோன்பு எவ்வளோக்கு அந்த எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கணும், எப்போ நோன்பு திறப்போம். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறான், பாரு என் அடியானுக்கு அவ்வளோ சாப்பாடுகள் இருக்குது, என்னுடைய உத்தரவு வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், ரொம்ப சந்தோஷப்படுவான். அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நோன்பு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து இந்த வாய் இருக்குது, அது ரொம்ப மோசமாக இருக்கும். எப்பயுமே சரி, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுலையும் சரி, அடுத்தவங்கள வந்து குறை சொல்கிறதுலையும் சரி, இது வந்து நார்மலாக உள்ளது. ஆனால் நம்ம பாதுகாத்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவன் ஒருவன் 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு சின்ன துண்டையும், தாடைகள்டா அந்த நாக்கை சொல்கிறாங்க, 2 தொடைகளுக்கு மத்தியில் உறுப்பையும் எவன் பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன் கையை பிடிச்சி நான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. 2 தாடைகளுக்கு மத்தியிலேண்டா இந்த உதடு மர்மஸ்தானம், இந்த 2ஐயும் எவன் ஒருத்தன் பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன் கையை பிடிச்சி நான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, மல்லம் எதா கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐயதா தஆமஹு வ ஷராபஹு. நீ வந்து நோன்பை பிடித்து கொண்டு புறம் பேசி பொய் சொல்லி கொண்டு இருக்கிறத விட நீ சாப்பிட்டு பேசாமல் போய்கிட்டே இருந்துடலாம். நீ சாப்பிடாமல் இருக்கிறது, குடிக்காமல் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அழகாக சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும், நோன்புடைய டைம் தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரை பற்றி பேசக்கூடாதுங்கிறதையும் அதிகமாக இது பண்ணக்கூடாது, யாரை பற்றி பேசக்கூடாது. அப்படி நம்மளை சின்ன தவறுகள் செஞ்சுருப்போம், அதுக்கு ஃபித்ராங்கிற ஒரு இது இருக்குது, அதை மறந்துடாமல் செய்யணும். அது ஒன்று. சரி, இந்த நோன்பு மாதத்தில் முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு வந்து எப்படின்னு கேட்டால், ஆரம்பத்தில் அதாவது எப்படின்னு கேட்டால், பெண்கள் வந்து அந்த இது இருக்குல்ல, என்னது மாதவிடாய், அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க நம்ம ஒரு வாரம், ஒவ்வொரு பெண்களுடைய உடல் தரங்கள் இருக்குது, ஒரு வாரம் 7 அதாவது 10 நாளைக்கு சில பெண்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்துக்கணும். நோன்பு இருக்குதுங்கிறக்காண்டி அவசரப்பட தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நோன்பை பற்றி சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸௌமு லீ வ அன ஜஸபிஹி. அல்லாஹ் சொல்கிறான்னா, நோன்புங்கிறது எனக்குரியது, அதுக்கு கூலி நான் தான் கொடுப்பேன். அது 1லேருந்து 700 வரைக்கும் கொடுப்பான். அவங்களுடைய தக்குவாவை பொறுத்து இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல,
நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி புறம் பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா தரம் குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு தரம் இருக்காது. 700 கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் இந்த உலக விஷயங்கள் இருக்குல்ல, இந்த உலக விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். வியாபாரங்களும் சரி, உலகத்தில் வந்து ஆடம்பரமாக வாழ்கிறதுலையும் சரி, மக்கள் வந்து ஒரு அரவணைப்பு இல்லாமையும் ரொம்ப வந்து நம்மளுக்கு உலகம்தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பல வகையில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம். அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லும்போது சொல்கிறான், அம்மா மன் தகா வ ஆசரல் ஹயாத்து துன்யா, எவன் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டானோ, உலகத்துடைய வாழ்க்கையிலேயே கிடக்கிறான் பாருங்க. அதாவது இருக்க வேண்டியதுதான், சம்பாதிக்கணும், ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும், செலவழிக்கணும், அது இருக்குது, குடும்ப மனைவி மக்களை பார்க்குறது இருக்குது. ஆனால் உலகம்தான் முக்கியம், நான் 10% தான் இஸ்லாத்துக்காண்டி செலவழிப்பேன், 90% வந்து நான் உலகத்தில் தான் கிடப்பேன், மூலிகை கிடப்பேன் அப்படிங்கிறக்காக தான் எல்லாம் சொல்கிறான். இப்போ அம்மாமன் தகா வாசரல் ஹயாத்து துன்யா, எவன் தன் மனை இச்சையும்படி அவன் உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டானோ ஃபைனல் ஜஹீம் ஹியல் மாவா, அவனுக்காக என்ன செய்யுது, நரகம் வந்து சித்தரிக்கப்பட்டு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறான். இன்னொன்று சொல்கிறான், அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, எவன் ஒருவன் இறைவன் முன்னால் இருக்கப்படுவோம் என்று அஞ்சி வனகன் நப்ச, மன இச்சையை வெறுக்கிறானோ, மனசு சொல்லுது அப்படி ஓடு இப்படி ஓடுன்னு சொல்லுது, ஆனால் அதை வெறுக்கிறானோ ஃபைனல் ஜஹீம் ஹியல் மாவா, அவனுக்காக என்ன செய்யறது, நம்ம சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹின் நல்லடியார்களே, நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் நம்ம நோன்புக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நோன்புடைய சட்டத்தின்படி தெரியாதவங்க கேட்டுக்கிடலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்பு நோத்து அல்லாஹ்வுடைய நல்லருளை பெற்று அருள்களை தேடிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம்.